மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் 040. இதான் உங்களோட டாப் லைன் அப்னு நினைக்கிறேன். யூசுவலா ஸ்மார்ட் ஹாட் நோட் ஜிடின்னு ஒரு கேமிங் சீரிஸ் கூட இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அவன் சத்துக்கு மீறி பண்ற ஒரு சீரிஸ் அப்படின்னா இந்த 0 சீரிஸ் தான். அதுக்கேத்தாப்புல இந்த வட்டம் பாத்தீங்கன்னா பாக்ஸை சுத்தி அது இதுன்னு போட்டிருக்கான். கோப்ரோவோட கனெக்ட் பண்ணலாமா, 512 GB இன்டர்னல் இருக்கான், 24 GB RAM இருக்கான், டைமென்சிட்டி 8200 அல்டிமேட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்றாங்க. பட் உண்மையாவே எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். Rest in peace. ஆக்சுவலா அந்த போனோட ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சப்ப பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. பட் எழுத அப்படியே புஸ்தா போச்சு. அது ஏன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எப்பயும் போல அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அன்பாக்சிங்ல நீங்க நோட் பண்ணி பார்த்தா தெரியும். இதுல ரெண்டு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்னு எனக்கு வந்து பிடிக்கல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் மட்டும் தான் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அடடே, சார்ஜர் தராதவன்ட்ட பேச மாட்டற, சார்ஜர் குடுக்குறவன்ட்ட பேசுறியாடா அப்படின்னா அந்த லாஜிக்ல பேசல. அண்டர் 30K அந்த ரேஞ்சில எல்லாரும் 100 வாட் 90 வாட் 80 வாட் அப்படின்னு கொடுக்கல, வெறும் 45 வாட்ஸ் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் இந்த கேள்விக்கு ஆன்சரா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ வந்து கொடுத்திருந்தா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ இத தான் நான் பாசிட்டிவா சொன்னேன். சோ இந்த கேஸ்மே சும்மா டிபியூ கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம அந்த போன் கலருக்கு ஏத்தாப்ல கொடுத்தது குட். இந்த கர்வ் டிஸ்ப்ளே போன் வச்சிருக்கோங்க, அதுக்கான டெம்பர் கிளாஸ் தேடி அலையிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அத பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருந்தா. சோ இவன் மட்டும் தான் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுவுமே சூப்பர். இப்போ இந்த போனுக்கு வந்தோம் அப்படின்னா மொத்தம் இந்த போன்ல 3 கலர் இருக்கு. இந்த 3 கலருமே சும்மாலாம் இல்ல. 2025ல டாப் ட்ரெண்டிங் கலரா என்ன வரும் அப்படின்றத நியூயார்க்ல இருக்க ஒரு கம்பெனி வந்து ரிசர்ச் பண்ணாங்களாம். அந்த கலரை தான் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களாம். நம்பணும் அப்படிதான் சொல்லி இருக்காங்க. பட் கலர் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பர்టిక్యులரா போன் பார்க்கிறதுக்கு இது Oppo, Realme, OnePlus Open அப்படிலாம் சொல்லிராதீங்க. அதே மாதிரி இருந்தாலும் இந்த போன் வந்து அது கிடையாது. Infinix 040 உண்மையாவே நல்லா இருக்கு. அந்த கேமரா மாடல்லாம் பார்க்கிறதுக்கு பயங்கர பிரீமியமா இருக்கு. முக்கியமா அந்த ஃபிளாஷ்லாம் பார்க்கல அப்படியே OnePlus Open பேட்டர்ன் மாதிரி இருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 ஜெனரேஷனாவே Infinix பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அந்த குவாலிட்டியும் டிசைனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றான். ஆஃப் கோர்ஸ் வேற எங்க இருந்தோ எடுக்கிறான். ஆனா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுதுன்னு இருக்கு இல்லையா? அது தெரியுது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். உண்மையாவே இந்த ஓப்போ வந்து பிரீமியம்லாம் பயங்கரமா அதுக்காகவே காசு போடுவான். அப்படிலாம் ஓவரா வாய் பேசாம நாங்க பண்ணிருக்கோங்க பிரீமியமா இருக்குன்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சட்டலா மெயின்டைன் பண்றால அது குட். இத்தனைக்கும் பாருங்களேன், இன்ஃபினிக்ஸ்ன்ற பிராண்டிங் கூட பெருசா வந்து அவன் காமிக்கல. 0 அப்படின்றதையும் சட்டலா போட்டிருக்கான். வெயிட் பார்த்தோம்னா ஒரு 195 கிராம் கிட்ட வருது. திக்னஸ் வந்து 7.9 mm இருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு கையில வச்சோம்னா பெரிய போனா தான் தெரியுது. ஒரு கையில யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், பட் மேனேஜபிள். ரைட், இப்போ இந்த போன் வந்து யாரை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா vloggers. ஏன்னா அதுக்கே தாப்ல 4K 60 fpsல ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே குடுக்குறோம். எவனா குடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான். சில பேர் 40,000 50,000க்கே பாத்தீங்கன்னா 1080 தான் குடுக்குறாங்க, 1080 60 தான் குடுக்குறாங்க. சோ 4K 60 ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே இந்த போன்ல எடுக்க முடியும். ஆனா எடுக்க முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? இதுல ஃப்ரண்ட் கேமரால 4K 60 எடுக்கலாம், ஆனா ஸ்டெபிலிட்டிக்கு எதுவும் கொடுக்கல. பேக் கேமரால ஸ்டெபிலிட்டிக்கு OIS and EIS இருக்கு. ஆனாலுமே உங்களுக்கு இன்னும் ஸ்டேபிளா எடுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 4K 30ல தான் எடுக்க முடியும். இல்ல இன்னும் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் மோட்லாம் வச்சோம் அப்படின்னா 1080 60ல தான் எடுக்க முடியும். அதோட வீடியோ பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். வெறும் ரெசல்யூஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சாரி, நான் அந்த ஹார்ட்வேர் சொல்லாம மறந்துட்டேன். ஃப்ரண்ட்ல வந்து 50 மெகாபிக்சல், பேக்ல வந்து மெயின் கேமரா 108 மெகாபிக்சல், OIS இருக்கு, EIS இருக்கு, அதை சொல்லிட்டேன். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா குட். ஹார்ட்வேர் ரெண்டுமே நல்லா கொடுத்திருக்காங்க. பட் மிச்ச ரெண்டு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டெப்தாமா, ரெண்டாவது சும்மா லைக் அது வந்து கேமரா மாதிரி ஆனா கேமரா கிடையாது. இந்த ரெண்டு மட்டுமே கொடுத்திருக்கலாம். பட் பெரிய மாடலா காமிக்கணும்ல, அதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. போட்டோஸ்னு வரையில அந்த மெயின் கேமராவோட போட்டோ வந்து அவுட்டோர்ல எடுக்கையில கலர்ஸ்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சு பயங்கர வைப்ரண்டா காமிக்குது. டைனமிக் ரேஞ்சும் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. கிளாரிட்டி நல்லா இருக்கு. எதிர்பார்க்காம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டோர் போட்டோகிராஃபியும் லோ லைட் போட்டோகிராஃபியும் பார்க்க நல்லா இருந்தது. பட் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டீடைல் இருக்காது, வெறும் ஸ்மட்ஜஸ் தான் இருக்கும். வைட் ஆங்கிள் வந்து போட்டோ எடுத்தீங்கன்னா பார்க்கலாம், அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. போர்ட்ரேட் போட்டோ ஓகே, போர்ட்ரேட் வீடியோவும் கொடுத்திருப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்க இன்ஃபினிக்ஸ்ல பாக்குற மாதிரி ஏஐ கேமரா, லாங் எக்ஸ்போசர், டைம் லாப்ஸ், ப்ரோ மோட், அந்த சூப்பர் மேக்ரோ இது எல்லாத்தையும் இதுலயும் எடுத்துக்க முடியும். பட் இதை தாண்டி இவங்க ஹைலைட் பண்றது என்ன அப்படின்னா, இங்க கவனிச்சீங்களா பாக்ஸ்ல கோப்ரோவை உங்களால ஈஸியா எந்த ஆப்பும் இல்லாம கேமராவோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமா. எப்படின்னா நீங்க கோப்ரோக்குன்னு தனி ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல. டக்குன்னு குவிக்கா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கேமராக்குள்ள வாங்க, கோப்ரோ மோட செலக்ட் பண்ணுங்க, உங்க கோப்ரோ என்னவோ அந்த மாடல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிரும். சோ கோப்ரோவை நீங்க மொபைல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்றதுனா கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா. என்னடி இது? வேணும்னா ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா, 100 MB. அதை இதுல கனெக்ஷன் பண்றதுனால என்ன ஆக போகுது? இதுல வேற ஹைலைட் எனக்கு புரியல ஜி. கோப்ரோ வந்து ஓகே யூஸ் பண்றவங்களுக்கு இது ஓகே. இப்போ என்கிட்டலாம் கோப்ரோ இல்ல, நான் வந்து வேற தான் யூஸ் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்?
இல்ல ப்ரோ, ஒவ்வொரு கொலாபரேஷனுக்கும் அவங்க தனித்தனியா பே பண்ணணும் ஒவ்வொரு போனுக்கும். அதுக்கு பதிலா அவங்க வந்து போன் காஸ்ட்ல கம்மி பண்ணிட்டு போயிடலாம். சோ மொத்தத்துல கேமரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க பில்டப் பண்ற அளவுக்கு இல்ல, ஃபீச்சர்ஸா வெளியே இருந்து பார்க்கல பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. பட் யூசர் அப்படின்னு வரையில பாத்தீங்க அப்படின்னா அது அவங்க தேவை பொறுத்து தான். இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியை பொறுத்தவரை ஓகே. இதுக்கப்புறம் அந்த கர்வ் டிஸ்பிளே, இதோட சைஸா இருக்கட்டும், ரெசல்யூஷனா இருக்கட்டும், அந்த டிஸ்பிளே டைப்பா இருக்கட்டும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா இருக்கட்டும், எப்பயும் அது பழக்கமாயிருச்சு, ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி காமனா பாக்குற எல்லாருமே இப்ப எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இந்த விலைக்குள்ள நான் இன்ஃபினிக்ஸ் வந்து கொஞ்சம் சூப்பரா பண்ணிருக்கீங்களே அப்படின்னு பாக்குறது என்ன அப்படின்னா இந்த மேட்டர் தான். ரெஃப்ரெஷிங் ரேட் 144 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை 60, 120, 144 ஹெர்ட்ஸ் அப்படின்னு உங்களால மாத்தவும் செய்ய முடியும். ஆட்டோல போட்டீங்க அப்படின்னா என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த ரெஃப்ரெஷிங் ரேட்டும் மாறிடும். டிஸ்பிளேவும் பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு, யூஸ் பண்ணவும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இத்தனைக்கும் ஒரு 35,000 40,000 போன்ல எப்படி இருக்குமோ அது தகுந்தாப்புல தான் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு என்ன, ஸ்பெக்கா பார்க்கையில வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருக்கு. அது ஏன்றது உங்களுக்கும் தெரியும், நிறைய பேர் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதை தாண்டி எனக்கு வந்து எது திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயும் போல உங்களோட பேட்டரி. ஏன்னா ஒரு சில பேர் தான் இந்த விலைக்குள்ள வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறான், இவனும் கொடுக்குறான். 5000 mAh பேட்டரி, 45 வாட் தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கான். ஓகே, அதை வச்சு மேனேஜபிள். ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் 20 வாட் சப்போர்ட் இருக்கு, அதுக்கான சார்ஜர் இவனும் விற்கிறான். ஆனா என்ன பஞ்சாயத்துனா இந்த கேஸ் இல்லாம வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ண முடியும். அப்கோர்ஸ் ஆகும், பட் கிச்சன் ஒட்டிக்கணும், மேக்னெட்டிக் மாதிரி வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ் இருந்தா தான் பண்ண முடியும். நல்ல வேலை ஆப்பிள் மாதிரி போனை தனியா கேஸ் தனியா வாங்கிக்கடா வேணா அப்படின்னு சொல்லாம இருந்தானே, அது வரையும் சந்தோஷம். கேஸ் நல்லா இருக்கு, ஆக்சுவலா நல்ல ஒரு கிரிப்பாவும் இருக்கு, சேஃப்டியாவும் இருக்கு. பேட்டரியும் தாராளமா நின்னுச்சு. நாங்க கேம் விளாண்டப்ப, கேமரா எடுத்தப்ப தாராளமா ஒரு 1 டே கிட்ட தாங்குச்சு. 1 டே முடிவுலவே எங்க பசங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 20-27% கிட்ட நின்னுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா வட்டம் இது எப்பயும் பண்றதுதான், UFS 3.1 ஸ்டோரேஜும் LPDDR5X RAM யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா UFS 2.2ம் LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு படி நானும் காம்படிஷன்ல இருக்கேன்பா அப்படின்னு காட்டுற மாதிரி பண்ணிட்டான். அதுக்கேத்தாப்புல ஸ்டோரேஜ் என்ன இருக்கு அப்படின்னா 12GB RAM 256GB இன்டெல் இருக்கு. அதுவும் பார்த்தா 512GB இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அதை மீறி உங்களால மெமரி கார்டு போட முடியாது. 2 நானோ சிம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ இதுல கால் குவாலிட்டி வாஸ் குட். அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு வரையில வந்து Dimensity 8200 அல்டிமேட் ஒரு சில போன்ல இப்ப ரீசெண்டா பார்க்க முடியும், அதை கொடுத்துருக்கான். சோ இதுல ஆன்டிடூ ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 930 கிட்ட வருது. இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஜென்ஷன் இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல் கிராபிக்ஸ்ல போட்டு அடின்னு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல கேம் விளையாண்டுருக்காங்க பசங்க. லாக் இல்ல, ஃப்ரேம் டிராப் இல்ல, ஸ்மூத்தான கேம் பிளேவா இருந்துச்சு. பட் ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹீட் வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு அப்படின்னாங்க. அப்கோர்ஸ் நாங்க வச்சிருந்த அந்த செட்டிங்ஸ் அப்படி, ஆனா பிஜிஎம்ஐயோ இல்ல சிஓடி விளையாடுறப்ப இந்த அளவு ஹீட் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட். நார்மல் டே யூஸ்க்கும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. மல்டி டாஸ்கிங் வந்து நிறைய ஆப் வச்சுலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். எவ்ரிதிங் இஸ் குட். வேற என்ன இருக்கு, NFC இருக்கு, 14 5G பேண்ட் கொடுத்துருக்கான், IR பிளாஸ்டர் இருக்கு, Wi-Fi 6E தான் கொடுத்துருக்கான், ப்ளூடூத் ஓகே, அண்ட் OS வந்து XOS 14.1 மேல Android 14 கொடுத்துருக்கான். 2 வருஷம் OS அப்டேட் வருமா, 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வருமா. இந்த OSல அவங்க ஹைலைட் பண்றது என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, என்னவா இருக்கும், அதேதான் ஏஐ. இன்ஃபினிக்ஸ் ஏஐ வந்து உள்ள புகுத்தி இருக்காங்களா. முதல்ல இன்ஃபினிக்ஸோட ஏஐ vlogging இது என்ன பண்ணோம் அப்படின்னா சின்னதா கிளிப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளிப் எடுத்து உங்களுக்கு vlogging மாதிரியே வந்து பண்ணி கொடுக்குமா. இதை வச்சு எத்தனை பேர் vlogging போஸ்ட் பண்ணுவாங்கன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, இது ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர் தான், அதை ஏஐன்னு சொல்லி முன்னாடி சேர்த்துட்டாங்க. இது உண்மை கிடையாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இதுக்கப்புறம் ஏஐ எரேசர், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய போன்ல பார்த்திருப்போம், இங்கேயும் அதே மேட்டர் தான். மூணாவது, ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர். ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும், அது நீங்க வால்பேப்பரா வச்சுக்கிற முடியும். நாலாவது, ஸ்மார்ட் டிரான்ஸ்லேட். சோ டிரான்ஸ்லேட்டிங் ஃபீச்சர் மாதிரி தாங்க, டக்கு டக்குன்னு ஆகும். அஞ்சாவது, ஆஸ்க் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. அதை நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். இன்னும் என்னென்னலாம் என் வாழ்க்கையில காத்திருக்கணும். எல்லாரும் இந்த ஏஐ வச்சே விட்டுறாங்க பாவம். எனக்கு ரொம்ப நாளா டவுட் என்ன அப்படின்னா, இப்ப வர்ற எல்லா போன்லயுமே ஏஐ வச்சு தான் ஓட்டுறானுங்க. உண்மையாவே ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் மக்கள் யூஸ் பண்றாங்களா? ஏன்னா டெய்லி ஃபோன் பண்ணுவோம், இல்ல வந்து வீடியோஸ் பார்ப்போம், இல்ல கேம் விளையாடுவோம். இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆட்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு சீரியஸாவே தெரியல. நானும் என் போன்ல வந்து வெரி ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியல, நீங்களும் சொல்லுங்க எத்தனை பேர் தான் ஏஐ யூஸ் பண்றாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர், சவுண்ட் வந்து JBL வந்து டியூன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணாலும் வந்து முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஒரு 40-60 ரேஷியோல பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து கேக்குது, குட். இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் போன்ல பொறுத்தவரை அந்த OS வந்து கொஞ்சம் என்னடா அது அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து முழுக்க நல்லா க்ளீன் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அங்கங்க ஒரு சில இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் நல்ல ஸ்மூத்தா இருக்கு. அந்த 144 ஹெர்ட்ஸ்லாம் அது யூஸ் பண்ணாலே தெரியுது. ரைட், விலைக்கு வருவோம். விலை வந்து எப்பயும் போல தெரியாதுன்னு தான் சொல்ல போறேன். ஆக்சுவல் பிரைஸ் தெரியாது, பட் வந்து அப்ராக்சிமேட்டான
ஒரு பிரைஸ் வந்து தெரியும். 26,000 ரூபாய் கொண்டு வராங்க. ப்ராபபிலி அது வித் ஆஃபரா வித்தவுட் ஆஃபரா அப்படின்ற டீடைல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாத்துக்கோங்க. பட் 26,000 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகே பிரைசிங் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் வித்தவுட் ஆஃபர் அப்படின்னா உண்மையிலே வெரி குட்டா இருக்கும். ஏன்னா ஆஃபர் எல்லாம் சேர்ந்து ஒரு 24 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துச்சு அப்படின்னா உண்மையாவே கம்பீட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அந்த விலைக்குள்ள பாத்தீங்கன்னா iQOO Z9 S Pro இருக்கு, அப்புறம் இன்னொரு சில போன்ஸ்லாம் கூட இருக்கு. பட் தி பெஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில ரீசன்ஸ்க்காக. ஒன்னு ஸ்டோரேஜ், ரெண்டாவது அந்த லுக் அண்ட் டிசைன், வயர்லெஸ் சார்ஜிங் இந்த பொதுவா இந்த விலைக்குள்ள வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த ரீசனுக்காக சூஸ் பண்ணலாம். 4K 60 FPS வந்து சொல்றாங்க. பட் தேவையானதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்றத நான் சொல்லிட்டேன் இல்லையா. சோ அந்த ரீசனுக்காக சூஸ் பண்ணலாம். வேற என்னென்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள சொல்லிட்டேன். அதை தாண்டி இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இந்த விலைக்கு தோன்றது வந்து IP ரேட்டிங் கிடையாது முதல்ல. ரெண்டாவது வந்து என்னதான் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்தாலும் 45 வாட்ஸ் அப்படின்றத இந்த விலைக்குள்ள இப்ப யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். கேமரா ஹார்ட்வேர் வந்து நல்லா தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரியுதா, நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா யூசர்ஸ்க்கு ஏத்தாப்புல யூசரோட தேவையை வந்து பூர்த்தி பண்ற மாதிரி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதை பண்றாங்களா இல்லையான்றத அடுத்தடுத்த போன்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்ஃபினிக்ஸ் ஒவ்வொரு கட்டத்திலையுமே லைட்டா வந்து நகர்ந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் தெரியாது. இப்ப யார்கிட்ட கேட்டாங்க நான் இன்ஃபினிக்ஸ் போன் தான் வச்சிருக்கேன், என் மச்சானுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சது. யாராவது இன்ஃபினிக்ஸ் போன் வச்சிருந்தீங்க உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. எப்படி இருக்கு, லாங் டர்மா யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கா, அந்த மாதிரிலாம் போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த போனோட பதில் என்ன அப்படின்னா நீங்க தான் சொல்லணும்.